பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எவைகளில் நிலைத்திருக்கிறீர்கள்? எந்த காரியத்தில் நீங்கள் நிலைச்சு நிற்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட தீர்க்க தரிசனமாய் கேட்க விரும்புகிறார். 2 யோவான் 1:9 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசிட்டு இருக்காரு. நீங்க எதுல நிலைச்சு நிற்கிறீங்க? இன்னைக்கு நம்ம சத்தியத்துல நிலைச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சத்தியம் என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்க, ஒரு ஆள் சொல்றாரு இதுதான் சத்தியம், இன்னொருத்தர் சொல்றாரு அதுதான் சத்தியம். உண்மையான சத்தியம் என்ன? அந்த சத்தியத்தை எப்படி நம்ம மெடிடேட் பண்றது, தியானிக்கிறது அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்ளாத வரைக்கும் இன்றைக்கு நம்ம எதுலையும் நிலைச்சு நிற்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு ஏன் நிறைய பேருடைய கண்கள் குருட்டாட்டமா இருக்கு தெரியுமா? சத்தியத்தை தியானிப்பதில்லை. தியானிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உண்மையில சொல்றேன், அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் சீக்கிரமா நடக்கும். ஒரு வசனத்தை ஆண்டவங்கிட்ட பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வசனத்தை ஆண்டவங்கிட்ட இன்னைக்கு காலையில பேசியிருக்காரு. உடனே நீங்க என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். இந்த வசனம் என் கூட பேசணும், இந்த வசனத்தின் ஆழம் என்ன, அதை தியானிக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை, நேரமும் இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைச்சு நிற்காம யாரோ கேட்கிற ஒரு 4 வார்த்தை, யாரோ சொல்ற ஒரு 4 வார்த்தை, ஏதோ ஒரு காரியத்துல, மியூசிக்ல, வித்தியாசமான காரியங்கள்ல, வித்தியாசமான ஆராதனை முறைமைகள்ல, வித்தியாசமான சத்தியங்கள்ல அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்னு குழம்பி போய் எதுல நிலைச்சு நிற்கன்னு தெரியாம நடு ரோட்ல நின்று இருக்கிறோம். என்னைக்கு நீங்க பைபிளை எடுத்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கீங்களோ, ஒரு ஸ்கூல் பிள்ளை மாதிரி, ஒரு காலேஜ் பிள்ளை மாதிரி நீங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கீங்களோ, அப்பதான் நீங்க கிறிஸ்துவில் நிலைச்சு நிற்பீங்க. நீங்கள் தியானிக்காவிட்டால் ஒரு நாளும் கிறிஸ்துவில் நிலைத்து நிற்பதில்லை. நீங்கள் நிலைத்து நின்னால் பரலோகம் கிடைக்கும், உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும், நீங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, நீங்க சத்தியத்துல நிலைச்சு நில்லுங்க.